விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வழக்கம் போலவே நம்ம ஏப்ரல் 1 15 வரைக்குமான தேதி காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபார தொழில் முனைவோர்களுக்குமான காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு பணங்காசை தரக்கூடிய தேதிகளாக அமையும், பண வரவுக்கான நாளாக அமையும். ஒரு சில தேதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தயவு செய்திடாதீங்க அப்படின்னு வரும். ஒரு சில காலங்கள் பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நன்மை தரக்கூடிய காலங்களாக அமையும். அது எல்லாத்த பற்றியுமே நம்ம விரிவாக இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். எந்தெந்த தேதிகளை நான் சொல்லியிருக்கணும் அதை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அதற்குரிய விஷயங்களை நீங்கள் செய்து வந்தால் வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்காகவே உங்களுடைய வியாபார பெயரை இலவசமாக சரிபார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் உங்களுடைய பிஸ்னஸ் நேம் கரெக்டாக இருக்கா இல்லையா, இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் உங்கள் மனைவியோடைய பேரில் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதியையும் பிஸ்னஸ் நேமையும் அனுப்புங்க. ஒரு சில பேர் தன்னுடைய கணவருடைய பேரில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவருடைய பிறந்த தேதியும் அவங்களோட அந்த பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா யார் ஓனராக இருக்காங்களோ அவங்களுடைய தேதிக்கும் கூட்டிய நிற்கும் அந்த பிஸ்னஸ் நேம் சரியாக இருந்தால் தான் முழுமையான லாபங்களை தரும். அப்படி தரலைன்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய இலவச பொது பலன்களை தருவேன். அதை பற்றின குறிப்பை இறுதி பகுதியிலையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 15, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்குது. சுமாரான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். வியாபார ரீதியான ஒப்பந்தங்கள் காலதாமதமாகும். உங்களுக்கு சேர வேண்டிய தொகை இன்னும் கைக்கு சேராமல் காலதாமதம் ஆகக்கூடிய விஷயமாக இருக்கும். முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ராகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மைண்டை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இல்லாமல் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நீங்கள் ஒரு மனதை அமைதிப்படுத்தக்கூடிய தியானங்களை நீங்கள் கைக்கொள்ளலாம். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதாயங்களை தேடித்தரும். ஏன்னா மைண்டு கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுமே ஃபெயிலியர் ஆகும். அதுதான் உங்களுக்கு நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்தும். பட் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் மைண்டு கிளியர் ஆகும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். இப்போ இந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு பணங்காசு சேரும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். 1 ஏப்ரல் 2025 உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வராமல் இருந்தால் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் கரெக்டாக அந்த தேதியில் உங்கள் கைக்கு காசு சேரும். நீங்கள் இவ்வளோ நாள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அக்கௌண்ட்டில் விடும். பட் அதுக்கான ஃபாலோஅப்பை நீங்கள் தான் செய்து வச்சுக்கணும். அதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான். அது முன்னாடியே முன்னெடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது நல்லது நடக்கும். அதற்குபடியாக 7 ஏப்ரல் 2025 உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலமாக அமைது. அந்த தேதியிலையுமே உங்களுக்கு பணங்காசு வருவதற்கு நல்ல ஒரு உகந்த காலம். அதே தேதி புதிய விஷயங்களை நீங்கள் துவங்குவதற்கும் ஏற்ற தேதியாக அமைது. அந்த தேதியில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஒரு தன்மையில் அமையும். எந்த தேதிகளை நீங்கள் அறவே தவிர்க்கணும், அந்த தேதிகளில் எதை செய்தாலும் உங்களுக்கு ஒத்து வராது அல்லது ஃபெயிலியர்ஸை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஏப்ரல் 2025 அதன் பிறகு 8 ஏப்ரல் 2025 இந்த 2 தேதிகளில் எந்த ஒரு முயற்சியுமே முன்னெடுக்காதீங்க. முடிந்தவரை இருப்பதை கொண்டே அப்படியே நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க அல்லது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் புதிதாக ஒரு விஷயத்தை செய்கிற பேர் வழின்னு இந்த தேதிகளை முயற்சி பண்ணும்போது அது உங்களை தலை குப்புற விழ செய்திடும். அதனால் ஒரு பிரச்சனமும் இருக்காது, உங்களுக்கு சிரமங்களையே அது அதிகம் கொடுத்துரும். அதனால் இப்போ நான் சொன்ன இந்த 2 தேதிகளை அறவே தவிர்த்துருங்க. 12ஆம் தேதி உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்கள் தரக்கூடிய ஒரு தேதியாக அமையும். உங்களுடைய இன்வெஸ்டரை போய் வேற ஒரு ஊருக்கு சென்று பார்ப்பதோ
அல்லது நீங்களே வந்து இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ்க்கு இடம் பார்ப்பதற்காக செல்வதோ, இது எல்லாமே 12 ஏப்ரல் 2025 தேதியில் நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பிரயாணங்கள் மிக சிறப்பாக அமைந்து பிரயாணத்தால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அது அமையும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெய்வ வழிபாட்டினால் வெற்றி பெறுவதற்கு அதே 12ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இது நான் ஏற்கனவே அது பாயிண்ட்டாக சொன்னது தான். நீங்கள் பௌர்ணமி தினமான அன்றைய தினம் சித்தருடைய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுடைய வியாபார முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கான இலவச பலன்களுக்கான குறிப்புகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. இந்த பகுதியை பார்த்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நேம் வந்து நன்றாக அமைந்திருந்தால்தான் உங்களுக்கு 100% லாபங்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். அப்படி அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இலவசமாக நான் சரிபார்த்து தரேன். அப்படி அமையலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே என்னுடைய பொது பலன்களில் நான் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி நான் விளக்கமாக சொல்லுவேன். பட் காரணமின்றி காரியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுடைய பிஸ்னஸ் வந்து டல் அடிக்கும். ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுக்கு லாபங்கள் சரியாக வராமல் இருக்கும். அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ யார் பேரில் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய நேம், அப்புறம் பிஸ்னஸ் நேம், இது மூணுத்தையுமே எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண் இருக்குது, நீங்கள் அனுப்புங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நேம் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய இலவச புது பலன்களாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உங்கள் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸை நோக்கி போகும், அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் 100% உங்களுக்கு வந்து அடையும் அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக அதில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிஸ்னஸ் நேம், குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ் ஓனருடைய டேட் ஆஃப் பர்த், பிஸ்னஸ் நேம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.